எடுத்துக்காட்டு 6.2 sin a by 1 plus cos a. இதை எப்படி நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா 1 minus cos a by sin a அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம sin a by 1 plus cos a எடுத்துக்கிட்டு இங்கே கீழே 1 plus cos aன்னு இருக்குது. அப்போ நம்ம பகுதியை நம்ம சமப்படுத்தணும். அதனால் இதோட ஆப்போசிட், அதாவது 1 மைனஸ் காஸ் ஏவால் தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும். sin a பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போ இந்த பகுதியை சரியாக்க நம்ம இதோட ஆப்போசிட், அதாவது இணைன்னு சொல்லுவாங்க. 1 ப்ளஸ் காஸ் ஏனா அதோட இணை என்னது 1 மைனஸ் காஸ் ஏ. அதால் மேலையும் கீழையும் நம்ம பெருக்கிறோம். பெருக்கும்போது sin a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ வந்துருச்சா, பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ, 1 மைனஸ் காஸ் ஏ, 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இது எந்த மாடலில் இருக்குது? a ப்ளஸ் பி a மைனஸ் பி. இப்படி இருந்தால் அதுக்கு என்ன சூத்திரம்? a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இதோட சூத்திரம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இதோட சூத்திரம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அந்த மாடலில் இருக்கிறனால இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிருக்கலாம்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ. இது எந்த மாடலில் இருக்குது? 1 மைனஸ் 1 ஸ்கொயர்டு மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர்டுனாலும் 1 தான். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதுகிறோம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? சைன் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த சூத்திரங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன். சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு ஏ. இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம்? சைன் ஸ்கொயர்டு ஏன்னு எழுதுகிறோம். இப்போ இந்த சைன் ஸ்கொயர்டு ஏல இருக்கிற ஒரு சைன் ஏவும் இந்த சைன் ஏவும் கேன்சல் ஆயிரும். ரெண்டில் மேலே இருக்கிற சைன் ஏவும் இந்த சைன் ஸ்கொயர்டு ஏல இருக்கிற ஒரு சைன் ஏவும் கேன்சல் ஆயிரும். சைன் ஸ்கொயர்டு ஏனா 2 சைன் ஏ இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒரு சைன் ஏ வரும். இப்போ மேலே 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. நம்ம நிரூபிக்க வேண்டியதை நிரூபிச்சாச்சு. முதல்ல என்ன பண்ணுறோம்? அதோட இணையால், அதாவது 1 ப்ளஸ் காஸ் ஏனா 1 மைனஸ் காஸ் ஏவால் மேலையும் கீழே பெருக்கிறோம். அப்புறம் அப்படி வரும்போது a ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் சூத்திரத்தில் வருது. அதனால் அதை எழுதிக்கிறோம். 1